அஞ்சலி என்ன இது? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, உன்கிட்ட சொல்லியிருந்தேன். என்கிட்ட பொய் சொல்லாத, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, இவ்ளோ நேரமா கேட்கிறேன். ஆனா, உன் பின்னாடி இருக்கிறது பைரவி தான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ சொல்லவே இல்லல்ல. அப்போ பைரவி சொல்லி தான் இது எல்லாத்தையுமே நீ பண்ணிட்டு இருக்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன நீ திருந்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு, கார்த்திக் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நான் அவ்ளோ போராடிட்டு இருந்தேன். அப்புறம் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நீ இவ்ளோ பெரிய விஷயத்த செஞ்சிருக்க? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தேவையே இல்லாத ஒரு விஷயமே. எதுக்காக பைரவி கூட சேர்ந்து மறுபடியும் இப்படி திட்டம் போட்டு வீட்டுக்குள்ள நுழையணும்னு சொல்லிட்டு நெனைக்கிற? அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அஞ்சலிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ அவங்க காட்டக்கூடிய எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. அந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலி வசமா வந்து சிக்கிக்கிட்டா. அது மட்டும் இல்லாம, அஞ்சலியால இனிமே தப்பிக்கவே முடியாது. ஏன்னா, எல்லா பக்கமும் அவ லாக் ஆயிட்டா. ஒரு பக்கம் பைரவி தான் இது எல்லாத்தையுமே செஞ்சது. பைரவி கூட சேர்ந்து தான் இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் செஞ்சிருக்கா. அப்படின்ற ஒரு விஷயத்த அழகா வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு, இவ்ளோ பெரிய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா செஞ்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம கௌதமும், இலக்கியா வந்துட்டு அவ்ளோ கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா டாக்டர் வந்துட்டு நான் ஃபோன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா குரல கேட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம கௌதமும், இலக்கியாவும் உண்மையிலேயே ஜீனியஸா இருந்தாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா அஞ்சலியோட ஃபோன எடுத்து பார்க்கலாம். அடுத்ததா அந்த டாக்டரோட ஃபோன எடுத்து பார்க்கலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா செந்தாமணியோட ஃபோன எடுத்து பார்க்கலாம். இப்படி 3 பேரோட ஃபோனையும் எடுத்து பார்த்தாலே ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா உண்மைகள் தெரிய வந்துரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த ஃபோன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயமே இருக்கு. அந்த ஃபோனுக்கு வந்த கால்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயமே இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் இருந்துகிட்டு அதாவது நம்ம கௌதமும், இலக்கியாவும் ரொம்பவே கோவத்தோட கேட்கறாங்க டாக்டர் கிட்ட. "இங்க பாருங்க, எனக்கு அந்த லேடி யாருன்னுலாம் தெரியாது. ஃபோன் வந்துச்சு அன்னோன் நம்பர்லருந்து. அத அட்டெண்ட் பண்ணி பேசினேன். அவ்வளோதான்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் "ஃபோன குடுங்க பார்க்கிறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஃபோன எடுத்து பார்த்தா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா பைரவியோட நம்பர்ஸ் தான் இருக்கு. பைரவியின் பேரும் சேவ் பண்ணியிருக்கு. அதனால டாக்டர் வசமா சிக்கிக்கிட்டான். அடுத்ததா பைரவி தான் பண்றான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, பேர் தெரியலன்னா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு ஒண்ணு வச்சுட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி கிட்ட வராங்க. "இது என்ன அஞ்சலி? உனக்கு வந்து பின்னாடி ஹெல்ப் பண்றது உங்க அம்மான்னு சொல்லிட்டு வந்து சொன்ன. இப்ப என்ன பைரவியா இருக்காங்க?" அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, கடைசியில வந்து அஞ்சலி வந்துட்டு, எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. பைரவி வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கா. உடனே பலார்ன்னு ஒண்ணு கண்ண தடவிட்டு, "உன் ஃபோன குடு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன புடுங்கி, அவளோட ஃபோனையும் வந்து எடுத்து பார்க்குறாங்க. அதுலயும் வந்து இப்ப அதே நம்பர் அந்த பைரவியே ஃபோன் பண்ணி அடிக்கடி வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ரீசென்ட்டா கூட வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அப்போ பைரவி, நீ 2 பேரும் சேர்ந்து இவ்ளோ பெரிய பிளான பண்ணியிருக்கீங்களா? உங்களலாம் சும்மா விட்டா வேலைக்கு ஆகாது. எவ்வளோ நாள் தான் நானும் வந்து உங்கள மன்னிச்சு, மன்னிச்சு விட்டு, விட்டு இவ்ளோ பெரிய விஷயத்துல வந்து நின்னுட்டு இருக்கு. கார்த்திக்க நீ எப்ப ஏமாத்துனியோ, அப்பவே வந்து உன்னலாம் முடிச்சு கட்டியிருக்கணும். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. உன்ன இத்தோட வந்து நானே கார்த்திக்க அத்துவிட சொல்றேன். அது மட்டும் இல்லாம அந்த விவாகரத்து இதுல வந்து நீங்க 2 பேரும் சைன் போட்டிருந்தீங்கல்ல, அது எல்லாமே என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. அத வச்சு வந்து உன்னோட கதைய முதல்ல முடிச்சுட்டு, கார்த்திக் இன்னொரு கல்யாணத்த பண்ணி வைக்க வேண்டியது தான் என்னோட கடமை அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படிலாம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.